டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 6.1 முக்கோணவியலில் 3வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ரெண்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் மொத்தமாக 4 கொஸ்டின் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி போடுறேன். நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு நான் மேக்ஸில் இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணிங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 4 சம் இந்த முக்கோணவியலில் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து 3வது கொஸ்டின் ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஸோ 5வது கொஸ்டின் இது. நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி போடுறதால நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா மேக்ஸ் வந்து படிச்சுட்டு போகிறது கிடையாது. அதனால் நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள். நிறைய சம் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக உங்களுக்கு அடுத்த டைம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் போட முடியும். சும்மா படிச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதிகமாக போட்டு பாருங்கள், அதிகமாக எழுதி பாருங்கள், சம்ஸ் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த டேரெக்டாக சம்முக்கு போவோம். 3வது சம்மை போடுவோம். 3வது சம் என்னன்னா பயிற்சி 6.1ல் 3வது சம்மு. 3வது சம்மில் ஃபஸ்ட் சப்டிவிஷனு root of 1 plus sin theta divided by 1 minus sin theta equal to secant theta plus tan theta. இதை வந்து நம்ம இப்போ நிரூபிக்க போகிறோம். சரிங்களா? root of 1 plus sin theta divided by 1 minus sin theta is equal to secant theta plus tan theta அப்படின்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதனால் இது LHS. நம்மளுடைய LHS என்னன்னா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. சரிங்களா? இப்போது நமக்கு இந்த மாதிரி கொடுத்ததை நம்ம இப்படி மாற்ற போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துக்கிற LHSல கீழே என்ன உறுப்பு இருக்குதுன்னு பாருங்கள். இது 1 மைனஸ் சைன் தீட்டா. கீழே என்ன உறுப்பு இருக்குன்னு பாருங்கள். கீழே வந்து என்ன இருக்குன்னா 1 மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்குது. இந்த மாதிரி கீழே 1 மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுக்கு பக்கமும், அதாவது போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், அதாவது பகுதி மற்றும் தொகுதி, இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 ப்ளஸ் சைன் தீட்டா, அதாவது கீழே இருக்கிற இந்த மதிப்புக்கு எதிர் மதிப்பை நம்ம போட்டு பெருக்கவும் போகிறோம், வகுக்கவும் போகிறோம். அப்போது 1 மைனஸ் சைன் தீட்டா இதை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 1 மைனஸ் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் போட்டுக்கணும். 1 ப்ளஸ் சைன் தீட்டா, 1 ப்ளஸ் சைன் தீட்டாவால் பெருக்க மற்றும் வகுக்க. அதாவது இது ரூட் ஆக்சுவலாக. சரிங்களா? ரூட் கொடுத்துறாங்களா? அப்போ வகுக்க, பெருக்க மற்றும் வகுக்க. இப்போ அதை பண்ணுங்க. நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டாவில் பெருக்க போகிறோம். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா. இதுதான் அந்த மெத்தட். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மதிப்புக்கு எதிர் மதிப்பை நம்ம என்ன பண்ணோம், பெருக்கவும் செய்யணும், வகுக்கவும் செய்யணும். சரிங்களா? இப்போ இங்கே 1 மைனஸ் சைன் தீட்டா கொடுத்துருந்தாலும் நம்ம 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு போட்டுருவோம். இதே இங்கே 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு கொடுத்துருந்தா நம்ம இங்கே என்ன எடுக்கணும், 1 மைனஸ் சைன் தீட்டான்னு எடுக்கணும். அதே மாதிரி தான் எல்லா சமமும் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ரூட் இருக்குது. அப்போ ரூட் வந்து காமனாக போட்டுக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இங்கே என்ன இருக்குது, இங்கே 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குது. சரிங்களா? கீழே பாருங்கள், ரூட்டு காமனு. அப்போது 1 மைனஸ் சைன் தீட்டா. இங்கே இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் விடு, மைனஸ் ப்ளஸ் போடணும். இங்கேயும் 1 ப்ளஸ் சைன் தீட்டா. சரிங்களா? ஏன்னா மேலேயும் 1 ப்ளஸ் ரூட் 1 ப்ளஸ் சைன் தீட்டாவிலையும் கீழே ரூட் 1 ப்ளஸ் சைன் தீட்டாவில் பண்ணணும். அப்போ நாங்கள் மைனஸ் போட்டிருந்தேன், அதனால் மாற்றிட்டு ப்ளஸ் போட்டுட்டேன். சரிங்களா?
இப்போ 1 + sin θ இங்கேயும் 1 + sin θ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை ரூட் ஆஃப் 1 + sin θ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? கீழே என்ன எழுதலாம்னா, கீழே என்ன எழுதலாம் பாருங்க, 1 - sin θ 1 + sin θ. இது எந்த மாதிரி இருக்குன்னா, எப்படி இருக்கு, a - b into a + b. இது என்ன சொல்லுவோம், a² - b². சரிங்களா? அந்த வடிவத்தில் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், a² என்னது 1². அப்போ 1² - b² sin² θ. சரிங்களா? இப்போ இதுலேயும் இங்கே எழுதிக்கிங்க. அப்போ இங்கே பாருங்க, இதில் இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஆக்சுவலாக 2 ரூட் இருக்கும், அதை நாங்கள் போடுறோம் பாருங்க. இப்போ ரூட் ஆஃப் 1 + sin θ ஸ்கொயர் மேலே இங்கே என்ன இருக்கும், 1 ஸ்கொயரை பண்ணால் 1, அப்படியே sin² θ sin² θ. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயருக்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே என்ன இருக்கும், 1 + sin θ இருக்கும். கீழே என்ன இருக்குது, இங்கே ரூட் இருக்குது, வச்சுங்க. சரிங்களா? அப்போது ரூட் ஆஃப் 1 - sin² θ இருக்குது. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது என்னன்னா sin² θ + cos² θ = 1. இது ஒரு ஃபார்முலா. இதிலிருந்து நம்ம cos² θ கண்டுபிடிக்கலாம். அதாவது cos² θ = 1 - sin² θ. இதுதான் அதோட ஃபார்முலா. அப்போ இங்க 1 - sin² θ இருக்குது, இங்க 1 - sin² θ. அப்போ நம்ம என்ன எழுதலாங்க, cos² θ எழுதலாம், cos² θ. சரிங்களா? அடுத்து பாருங்க, அப்படியே 1 + sin θ போடுங்க. இப்போ இந்த cos² θ இருக்குல்ல, அது எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் cos θ தி ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? அதாவது இப்போ cos θ தி ஹோல் ஸ்கொயர் = cos² θ. சரிங்களா? அதாவது இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தால் cos² θ மாறுறோம். அதை நாங்கள் சிம்பிளாக எழுதிக்கிறேன். அப்போ இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும், 1 + sin θ / cos θ. சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த cos θன்றது 1 + sin θ, இது ரெண்டுத்துக்கும் காமன். அதாவது இந்த 1க்கும் cos θ காமன், sin θக்கும் cos θ காமன். அப்போ பிரித்து எழுதுங்க. அப்போ 1 / cos θ + sin θ / cos θ. அப்போ 1/cos θ = என்ன ஃபார்முலா இருக்கு, secant θ. அதாவது 1 / cos θ = secant θ. இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி sin θ / cos θ, இதோட ஃபார்முலா என்னன்னா tan θ. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும், secant θ + tan θ. இதுதான் நமக்கு தேவையான RHS. வந்துச்சுங்களா? சரிங்களா? கரெக்டாக கொண்டு வரட்டுமா? அப்போ இதுதான் நம்முடைய RHS. அப்போ hence proof. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நம்முடைய சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து எல்லா சம்முமே எக்ஸசைஸ் சம்ஸ் தான். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸை புக்ஸில் பார்த்து போதுங்க. எக்ஸசைஸ் சம்ஸை நம்ம சேனல் பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வருதுன்றதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோம். அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில்